சாத்தான்குளம் காவல் நிலைய மரண தீர்ப்பு. இது வந்து அந்த பேர் பாருங்க, அந்த ஊரோட பேர் பாருங்க, சாத்தான் குளம். அந்த ஊரை நம்ம தப்பா சொல்லல. அந்த படத்தை வர அந்த சாத்தான் அப்படின்ற மாதிரியே அந்த இடத்துக்கு வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு. அவர் தான் ஸ்ரீதரன் அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டர். அவர் மேல வந்து ஏற்கனவே பல அலிகேஷன்ஸ் இருக்கு. அந்த இன்ஸ்பெக்டரும் இந்த இரண்டு ஒரு அப்பாவிகளை வந்து ஒன்று குவித்த இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து ஒரு முழுமையான ஒரு காணொலியா ஒரு இன்ச் பை இன்ச் நீங்க இன்னைக்கு இந்த காணொலியில பார்க்க போறீங்க. அது காரணம் என்னன்னா, இந்த நிகழ்ச்சி வந்து இந்த ஒரு துன்பமான இந்த ஒரு சம்பவம் நடந்த நேரம் வந்து ரொம்ப முக்கியம். எவ்வளவு சீக்கிரமா இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க தெளிவா தெரிஞ்சுப்பீங்க அப்படின்றதுனாலதான் இதை நான் அவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன். இந்த சாத்தான்குளம் காவல் நிலைய மரணம் ஒரு சாதாரண ஒரு இன்சிடென்டா இருந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து ஒரே ஒரு சின்ன ஈகோவால இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூவா மாறிடுச்சு. இப்போ சாத்தான்குளம் அந்த 2020 காலகட்டங்கள் வந்து கொரோனா காலகட்டங்கள் உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து கடைகளை வந்து திறந்திருக்கலாம். இது கொஞ்சம் கொரோனா கொஞ்சம் கம்மியான காலகட்டம் தான். 6வது மாசம் வந்துச்சு, 4வது மாசம் 5ஆம் மாசம் ரொம்ப ஹெவியா இருந்தது. 6வது மாசம் 2020 வரும்போது ஜூன்லாம் என்ன பண்ணாங்கன்னா, கடைகளை திறக்கும் நேரத்தை அத்தியாவசியமான பொருளை இதுல மொபைல் போன் ரொம்ப முக்கியமா இருந்த நேரம் அந்த நேரத்துல. அதனால அந்த கடைகளை திறக்கலாம் சொல்லி ஒரு கால நேரம் வந்து நிர்ணயிக்கிறாங்க. இந்த டைம் உள்ள திறங்காதுக்கு மேல திறக்காதீங்கன்னு சொல்லிட்டு அது வந்து 7 மணி வரைக்கும் வந்து அப்ப திறந்துக்கலாம், கடைகளை திறந்து வைக்கலாம். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி எல்லாம் வீட்டுல போயிட்டு பரவாம பாத்துங்கன்னு சொன்ன காலகட்டம் அது. உங்களுக்கு கண்டிப்பா அது தெரிஞ்சிருக்கும், ஞாபகமும் இருக்கும். அந்த 2020 நேரம் பாருங்க, 7:25 மணிக்கு என்ன பண்றாருன்னா, ஸ்ரீதரன் அப்புறம் அவருடைய பாலகிருஷ்ணன், சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் கான்ஸ்டபிள் முத்துராஜ் போன்ற ஒரு 3-4 பேர் வந்து வராங்க. வேன்ல வராங்க. வரும்போது இங்க இருந்தபடியே அவங்க கடையை மூடுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவர் கடையை மூட்டு போயிட்டு இருப்பாரு. அது வந்து அந்த இன்சிடென்ட் இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, கோவிட் கடையை மூடுன்னு சொல்லி இந்த பிரச்சனை வந்து சொல்றாங்க. அது கிடையாது. அப்ப இருந்தவங்களுக்கு கண்டிப்பா அந்த உண்மை தெரியும். இவங்க என்ன பண்றாங்க, இங்க இருந்து வந்து டைம் ஆயிடுச்சு கடையை மூடுன்னு சொல்லல. சப் இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா, பாலகிருஷ்ணன் அப்படின்றவர் வந்து நேரா இங்க இருந்து அவர் கடையில போயிட்டு இந்த மாதிரி வந்து டைம் இவ்வளவு மூடாம என்னப்பா பண்றா, சரி அந்த அது மொபைல் ஷாப், அதனால வந்து ஏதோ ஒரு பொருளை வந்து ஒரு மொபைல் போனையோ இல்ல ஒரு அசசரிஸ் ஏதோ ஒண்ணு வந்து கொடுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. இவர் வந்து சார் நான் கொடுக்குறேன் காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து கேட்டிருக்கிறாரு. அப்ப ஏற்கனவே வந்து 3 பேருமே 3 போலீஸ்காரங்க 3 பேருமே வந்து மது அருந்தி இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. மது அருந்தி இருந்ததால அவங்களுக்கு வந்து தன்னிலை தெரியாம, ஏன்னா அப்பெல்லாம் 7:30 மணிக்கு மேல இப்பயுமே வந்து பல காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னு சொல்லி மது அருந்தக்கூடிய பழக்கமுள்ள இருக்காங்க. ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணா தெரியும். எல்லாருமே நம்ம சொல்ல ஒரு சில பேர் அந்த மாதிரி அப்ப அவங்க மது அருந்திருந்த அந்த காரணத்தால வந்து அவங்க ஒரு மாதிரி ரூடா பேசுறாங்க. ரூடா பேசும்போது இவர் வந்து அவருடைய தந்தையான திரு ஜெயராஜ் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் வந்து அங்க வந்து திட்டுறாருன்னா இவர் வந்து ஜெயராஜை திட்டும்போது ஜெயராஜ் திருப்பி வந்து திட்டுறாரு. அப்ப அந்த இடத்துல ஒரு ஈகோ வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. ஏன்னா ஒரு கடைக்காரர் வந்து நம்ம எந்த தப்புமே பண்ணாம நம்மளோட திட்டுமோ நம்மளுக்கு கோவம் வரணும், யாரா இருந்தா நப்பான்னு சொல்லி இவர் என்ன பண்ணிடுறாரு, அவர் வந்து இவர் தரக்குறைவா பேசி அவரும் வந்து தரக்குறைவா பேசிடுறாரு. தரக்குறைவா பேசின உடனே இந்த இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதரன் வந்து அங்க வந்து வேன்ல இருந்து இறங்கி வந்து உனக்கு அவ்வளவு திமிரான்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அங்கேயே 2 அடி அடிச்சு நேரா வந்து இதுல புடிச்சு போட்டு போயிடுறாரு. நீங்க நேரம் பாருங்க, நான் சொன்ன 7:25 இருந்து 7:30 அந்த 5 நிமிஷத்துல என்ன பண்றாரு, ஜெயராஜ் அப்படின்ற அந்த பெரியவரை வந்து அந்த என்ன பண்றாருன்னா, அந்த ஸ்ரீதரன் வந்து அழகா தலையை அடிச்சுட்டு அங்க வந்து வாப்பா வண்டி வா சொல்லிட்டு இழுத்துன்னு போட்டு வண்டியில போட்டு நேரா சாத்தான்குளம் காவல் நிலையத்துக்கு வந்து அழைச்சிட்டு போயிடுறாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் ஆகுது. அந்த 1/4 மணி நேரத்துல இவரை வந்து அழைச்சிட்டு போன உடனே வந்து என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு வந்து அவங்க பையனுக்கு வந்து கால் பண்ணிடுறாங்க. பெனிக்ஸ் இந்த மாதிரி வந்து அப்பாவை இந்த மாதிரி அடிச்சுட்டு போயிட்டாங்க பண்ணணும். அந்த பையன் என்ன பண்றான்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் அவங்களுடைய அட்வொகேட்டை அழைச்சிக்கிட்டு கடற்கரை வேகமா வந்து என்ன பண்றாரு, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. ஆனா அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7:45 மணிக்கு உள்ள போன அந்த மகன் என்ன பண்றாருன்னா, தன் தந்தையை அடிக்கிறத பார்த்து கோவப்படுறாரு. என் அப்பா எப்படி நீ அடிப்ப அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. சத்தம் போடும்போது அது ஏழுமே இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மென்டலாவே இருக்கிறாரு. மென்டலானா அந்த குடிச்சு அந்த ஒரு 3-4 பேர் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அப்பாவும் அதே மாதிரி பேச இவனும் அதே மாதிரி பேசுறான்னு சொல்லிட்டு அவனே உள்ள வர வச்சுட்டு என்ன பண்றாங்க, மிச்சம் அந்த அட்வொகேட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லி கொரோனா ஒன்னா இருக்கக்கூடாது, நீங்களா தப்பு இது போயிடுன்னு சொல்லிட்டு அவங்களே மிரட்டி அனுப்பி விட்டுறாங்க. அனுப்பிவிட்டு மகனையும் தந்தையும் உடல்ல இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டி போட்டு அங்கேயே அடி 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 அடின்னு மரண அடி அடிக்கிறாங்க. எந்த நேரத்துல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9:47 ஃபர்ஸ்ட் ரவுண்ட். அதாவது அவங்க அடிக்கிற அடி எவ்வளவு ஒரு கேவலமான ஆட்கள் பாருங்க. அடிச்சு இவங்க டயர்ட் ஆயிடுறாங்க, அடிக்கிறவங்க டயர்ட் ஆயிடுறாங்க.
அடுத்தடுத்து வரக்கூடிய அடுத்த காவலர் வரும்போது நீங்க அடிச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க அவனை அப்படின்ற மாதிரி என்னமோ ஃபுட்பால் கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்ற மாதிரி சொல்லி அவருடைய எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் நம்ம வாய் விட்டு சொல்ல முடியாதோ இந்த எல்லா இடத்துலையும் மாறு பின்புறம் முன்புறம் எல்லா இடத்துலையும் அடிச்சு துன்புறுத்தி அதை நம்ம நினைச்சு பார்த்தாலே இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இந்த உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா நம்முடைய மகாபாரதத்துல வந்து நம்முடைய அர்ஜுனன் மகன் வந்து ஒரு சக்கர வேகத்துல மாட்டிக்கிட்டு சாவாம் பாருங்க, அந்த மாதிரி சிறுக சிறுக கொள்வாங்க பாருங்க. அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயத்த வந்து இந்த அப்பா மகன் 2 பேருக்குமே இந்த போலீஸ்காரங்க பண்ணிருக்கிறாங்க. அதை வந்து என்ன பண்ணிட்டுக்கிறாங்கன்னா இந்த வெளில இருந்ததுல ஒருத்தர் வந்து அழகா வந்து என்ன பண்ணிட்டாரு, சூப்பரா வந்து ஒரு போன்ல வந்து வீடியோ பண்ணிட்டாரு. அந்த அதிர்ச்சியான விஷயத்தை வீடியோ பண்ணிட்டாரு. அந்த வீடியோ பண்ணதுனால அந்த விஷயம் வந்து அப்பயே வந்து வெளியில வருது. அதாவது அன்னைக்கு நைட்டே வந்து வெளியில வர ஆரம்பிக்குது. அது வெளியில வர ஆரம்பிக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்த நாள் காலையில வெளில வர ஆரம்பிக்குது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அன்று இரவு 9:45 இருந்து 3 மணி வரைக்கும் மாறி 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 அவர் அடிச்சு 2 பேரையும் கொல்லல, சித்திரவதை பண்ணி வச்சிருக்கிறாங்க. அடுத்த நாள் நீங்க காலையில 9 மணிக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா பினிக்ஸ் ஜெயராஜ் 2 பேரையுமே கோவில்பட்டி மருத்துவமனைக்கு டாக்டர் வெண்ணிலா அப்படின்ற ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க வந்து கோர்ட்ல சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து அந்த உடம்பு வந்து கரெக்டா இருக்கா, அவங்க பாடி வந்து ஜெயிலுக்கு போக கரெக்டா இருக்கான்னு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அது இன்னைக்கு நடைமுறையில் இருக்கு. அந்த வெண்ணிலா அப்படின்ற ஒரு மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போறாங்க. அப்போ கொரோனா காலகட்டம் அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணலன்னா மொத்தமா செக் பண்ணாம நீங்க பார்த்துருப்பீங்க கொரோனா டைம்ல இருந்து ஜென்ரலாவே வந்து ஒரு காவல் நிலைய அதிகாரி எடுத்துட்டு அழைச்சிட்டு போறாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க டாக்டர் வந்து சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஜென்ரல் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இல்லை நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா ஜட்ஜி வந்து அவங்க வந்து குற்றவாளின்னு சொல்லல. ஸோ அவங்க வந்து நெக்லிஜென்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட டியூட்டியை வந்து. ஆனா வந்து அது எல்லா நேரத்திலும் நடக்குமான ஒரு சாதாரணமா அவங்க என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, அவங்கள வந்து எக்ஸாமின் பண்ணிட்டு அவுட்ல இருந்து எக்ஸாமின் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அந்த டாக்டருக்கு தெரியக்கூட இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க 2 பேருக்கும் 6 லுங்கி மாத்திருக்கிறாங்க. அவருடைய ஆசன வாயு பிரகாரம் ஆசன ரத்தம் வருதுன்னு சொல்லி ரத்த தலைவங்க கண்டுபிடிச்சிட போறாங்கன்னு 6 லுங்கிகள் வந்து மாத்தி 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 கட்டி கட்டி அந்த இடத்துக்கு இட்டுன்னு போன அழைச்சிட்டு போனோம்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க செக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை அவர் வந்து ஃபிட்டா தான் இருக்காரு, ஒரு ஜெயில போடலான்னு சொல்லிட்டு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா எவ்வளவு இருந்து அவங்க இந்த கோவிட் டைம்ல அந்த 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 அடித்த அந்த காவலர் இருந்து தப்பிக்கிறதுக்கு எத்தனை வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கு பாருங்க. அதுக்கப்புறமா அவங்க நேரா சாத்தான்குல நீதிபதி சரவணன் அப்படின்ற மேட்ச் எடுப்பு நிறுத்துறாங்க. அவரை நிறுத்தும் போது அது கோவிட் காலகட்டம் மறுபடியும் அதே தான். அந்த காலகட்டத்துல வந்து பக்கத்துல அழைச்சு வந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எக்ஸாமின் பண்ண மாட்டாங்க. வீடியோ கான்ஃபரன்ஸ்லயே வந்து பேசின காலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா தூரமா நிக்க வைக்கிறாங்க குற்றவாளியோட நேரா பார்த்துட்டு என்ன பண்றாரு, சரி அவனை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அவங்க கிட்ட விசாரிக்க கூட இல்லை, நீ வந்து தப்பு பண்ணியா என்ன பண்ணியா நீதிபதிகள் கேட்கணும். அதுவுமே கேட்காம என்ன பண்ண நெக்லிஜென்ஸ் பண்றாரு அவருமே. அது எல்லாமே வந்து இந்த காவலர்களுக்கு வந்து ஆரம்பத்துல வந்து ரொம்ப வந்து அவங்க வந்து ஏன்னா இந்த அடிச்சு துன்புதி காலில் வந்து போதை தெரிஞ்சுட்டு இருக்கோம். அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட அவங்க எப்படின்னா வந்து அவனுங்க தப்பிக்க என்ன பண்றாங்கன்னா எப்படின்னா ஜெயில இருந்து போட்டா நம்ம தப்பிச்சிடலாம், அவங்க சாவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஆனா அந்த குடி போதில நைட்ல அடிந்து காலில் தெளிவானா கூட எப்படின்னா ஜெயில இருந்து போட்டு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருக்கிறாங்க. நீதிபதி வந்து அவங்கள சாத்தா இது கோவில்பட்டி சப்ஜெயிலுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அவங்க போனதுக்கு அப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கோவில்பட்டி இதுல வந்து 22/6 அது வந்து நடந்தது வந்து 20 நீங்க பாத்துப்பீங்க 19 20 நடந்த இந்த 20ஆம் தேதி அவர் வந்து இதுக்கு அனுப்புறாரு, நம்முடைய ஜெயிலு சப்ஜெயிலுக்கு அனுப்புறாரு. 22ஆம் தேதி சரியா ஒரு இரவு 9 மணி போல மகன் அப்பா வந்து ஜெயராஜ், மகன் வந்து பெனிக்ஸ் தான் வந்து முதல்ல வந்து இறந்துடுறாரு. நம்ம கோவில்பட்டி மருத்துவமனையில இறந்துடுறாரு. இறந்த உடனே ஏற்கனவே விஷயம் வந்து பத்திக்கிட்டு பெருசாயிட்டே இருக்கு. எல்லாருமே வந்து அந்த வீடியோத்தை பார்த்துட்டு பிளஸ் ரேவதி அப்படின்ற ஒரு அதை நம்ம பின்னால பார்க்க போறோம். முதல்ல இந்த இன்சிடென்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அவர் வந்து இரவு 9 மணி போல வந்து பெனிக்ஸ் வந்து இறந்து விடுகிறார் கோவில்பட்டி மருத்துவமனையில. அவருக்கு வந்து இறந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவருடைய தந்தை அடுத்த நாள் அதிகாலை 4:30 மணிக்கு ஜெயராஜ் அவர்களும் வந்து அதே மருத்துவமனையில வந்து சரியாகாம அவரை இறந்தது அவங்க அது ஏற்பட நம்மளால சொல்ல முடியல, அவ்வளவு துன்பத்தை நம்மளால சொல்ல முடியல, நம்ம மேலோட்டமா வச்சுப்போம். அவங்க 2 பேரும் வந்து இறந்துடுறாங்க. இறந்து இந்த விஷயம் வந்து இவ்வளவு பெருசா வராம, ஏன்னா ஏகப்பட்ட லாக்அப் டெத் வந்து நடந்திருக்கு, பல மரணங்கள் நடந்திருக்கு, ரொம்ப விஷயம் வெளில வராம இருந்தது. ஆனா இந்த சாத்தான்குளம் இந்த காவல் நிலைய மரணம் வெளியே வர்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணங்கள் இந்த 3 காரணங்கள். ஒண்ணு வந்து ரேவதி அப்படின்னு சொல்றக்கூடிய ஒரு காவல் நிலைய பணியாளர். அவங்க வந்து இந்த பணி செய்யும் அந்த ரேவதி அப்படின்றவங்க வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த கொடுமையை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர்லாம் வந்து எல்லாரையும் மிரட்டி வச்சு யாரும் வெளில சொல்லக்கூடாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த ரேவதி அப்படின்றவங்களால வந்து பொறுத்துக்க முடியல. ஒரு நம்மளும் ஒரு பெண் தானேன்னு சொல்லிட்டு
ஒரு சில பேர்கிட்ட சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு அப்புறமா வந்து நீங்க பாருங்க, ஜட்ஜு கூப்பிட்டு பேசும்போது கூட பாத்தீங்கன்னா அவங்கள மிரட்டி வச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்ல பயந்தாங்க. அப்புறம் ஜட்ஜு வந்து நீ சொல்லுமா, உனக்கு முழுமையான பாதுகாப்பு நாங்க தரோம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க முழுசா சொன்னாங்க. அந்த அளவுக்கு மிரட்டி வச்சிருந்தாங்க. இருந்தாலும் அவங்க வந்து இந்த உண்மை வெளிவரதுக்கு மிக மிக முக்கியமான காரணமா இருந்தாங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு எடுத்த அந்த அந்த வீடியோ, அந்த ஒருத்தர் மறைமுகமா இருந்து செவுத்தோரமா இருந்து மறைமுகமா எடுத்த அந்த வீடியோ ஒரு முக்கியமான காரணமா இருந்தது. அதுக்கு அடுத்தது வந்து ஃப்ரண்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தது அப்போ. அதுல இருந்த ஒருவன் வந்து இன்னொருத்தரோட போன்ல பேசும்போது அந்த உரையாடல்ல உரையாடல்ல வந்து இந்த மாதிரி இந்த கொடுமைகள் அவன் சொன்னதை வந்து கேட்டு ரெக்கார்ட் பண்ணத ஒரு சமூக வலைதளத்துல இருந்து போட்டது வந்து அதுவும் பெரிய பப்ளிக் ஆகி பெரிய விஷயமா மாறிச்சு. மிக முக்கியமான சமூக வலைத்தளம் வந்து நீங்க நினைக்கலாம், ஒரு சமூக வலைதளம் வந்து என்ன பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு. சமூக வலைதளம் மட்டும் அன்னைக்கு இல்லாம இருந்திருந்தா இந்த கொலையை வந்து ரொம்ப சாதாரணமா மறைச்சிருப்பாங்க அப்படின்றதுதான் உண்மை. தொடர்ந்து அன்னைக்கு இருந்த சமூக வலைதளங்கள் வந்து இப்ப 2020 ரொம்ப ஹை பீம்ல இருந்தது. பசங்க எல்லாம் வீட்டுல இருக்கும்போது என்ன பண்றாங்க, ஒரு விஷயத்த வந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் எடுத்து வச்சு முன்னாடி நின்று பயங்கரமா வந்து பப்ளிசிட்டி பண்ணாங்க. பண்ண உடனே அது என்ன ஆயிடுச்சுன்னா, காட்டு தீ போல தமிழ்நாடு மட்டும் அல்லாம இந்தியா மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா பரவித எல்லாருமே பேசுற மாதிரி ஆகுறது சமூக வலைதளம் தான் இதுல வந்து மிக முக்கியமான ஒரு பங்கெடுத்தது. இல்லைன்னா இந்த உண்மை வந்து வெளிவராமையே போயிருக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கப்புறம் என்ன நடந்தது, ஒரு நீதிபதி வராங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள், அதாவது அவர் இறந்த அதிகாலை 23ஆம் தேதி அதிகாலை இறக்குறாரு. சமூக வலைதளம் பயங்கர பரவலா இருக்கும்போது 24ஆம் தேதி சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி பிரகாஷ் மற்றும் புகழேந்தி 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா, தூத்துக்குடி எஸ்பி அவரை வர வச்சு, நீங்க 2 நாள் உங்களுக்கு டைம் தரேன், நீங்க 2 நாள் டைமுக்குள்ள இது அனைத்தையும் விசாரிச்சு எல்லாமே நீங்க ரிப்போர்ட் கொடுத்தாகணும்னு சொல்லி பர்சனலா சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் போட்டு உங்களுக்கு 2 நாள் டைம்ல எல்லாமே பண்ணணும்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாரு. ஆனா நோ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் போலீஸ். போலீஸ் என்ன பண்ணலன்னா சுத்தமா அதை வந்து மதிக்கவே இல்லை. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பண்ணாலும் பரவாயில்ல. ஆனா காவல் நிலைய இருக்கிறவங்களும் எப்படி இன்னொரு காவல் நிலையத்தை ஃப்ரெண்ட் எப்படி போட்டு கொடுப்பாங்க, அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி போட்டு கொடுப்பாங்க. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து அதை செய்யாம கொள்ளாம என்ன பண்ணிடுறாங்க, அதை காலம் தள்ளி விட்டுறாங்க. நம்ம பண்ணா நம்மளுக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் பெரிய கெட்ட பேருன்னு சொல்லிட்டு காலம் தள்ளி விட்டுறாங்க. நம்முடைய அப்போது முதல்வர் இருந்த எடப்பாடி பழனிசாமி ஐயா கூட வந்து கேட்கறாங்க, இந்த மாதிரி 2 பேர் இறந்துட்டாங்களே, இந்த 2 பேர் இறந்தது எப்படி இறந்தாங்கன்னா, அவங்க வந்து காவல் நிலைய பணியாளர்கள், அது போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர்லாம் அடிச்சுலாம் சாகல, அவங்க உடல்நிலை சரி நம்ம தான் இறந்தான்னு சொல்லி அன்றைக்கு இருந்த முதல்வர் வந்து சொன்ன விஷயம் வந்து மிகப்பெரிய பேசும் பொருளா அமைஞ்சது. இப்படி வந்து இவ்வளவு விஷயம் இருந்துமே இப்படி பேசுறாங்க, அப்படி மறைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய காலகட்டத்துல வந்து கிட்டத்தட்ட அது வந்து தேர்தலுக்கான காலகட்டம் 2021 தேர்தல் 2020 நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி இதை சொன்னது கூட இது பெரிய ஒரு விஷயமே, அவரோட தோல்விக்கு வந்து மிகப்பெரிய காரணத்துல ஒன் ஆஃப் த ஒரு ரீசனாகவும் இருந்தது இந்த சாத்தான்குளம் காவல் நிலைய மரணம். அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறமா வேற ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது, ஏன்னா அவர் முதல்வரே இப்படி சொல்லிட்டாருன்னு எதிர்கட்சிகள் அப்ப என்ன ஆகுதுன்னா உள்ள ஃபுல்லா இறங்குது. அப்போ வந்து ஆட்சிக்கு வர துடித்த திமுகவை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து நேரா போய் அந்த இறந்தவர்களுடைய குடும்பத்துல போய் நலம் விசாரிச்சு என்னங்க இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நலம் விசாரிச்சு நம்ம எல்லாம் பண்ணிட்டு அது பெரிய விஷயமா ஆக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்தினுடைய திமுகவோட ஒரு பொறுப்பாளர் அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் நம்முடைய கனிமொழி அம்மா, அப்புறம் இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவங்கலாம் போய் இந்த விஷயத்தை ரொம்ப பெருசாக்கி ரொம்ப பெரிய விஷயம் ஆயிட்டு நம்ம பண்ணியே ஆகணும், இது வந்து எங்கேயுமே வந்து நம்ம தப்பிக்க வழியிலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இத கண்டிப்பா செஞ்சாகணும் ஒரு சூழல் வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நீதிபதி சொன்ன விஷயத்த அந்த போலீஸுக்காரன் பண்ணாத ஒரு காரணத்தால என்ன பண்ணுதுன்னா, சென்னை உயர் நீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு மதுரை, அது வந்து மதுரை சம்பந்தப்படுறதுனால அந்த இடத்துல இந்த போலீஸ் வந்து இந்த மாதிரி பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சுயமோட்டிவா நீங்க கோர்ட் அவமதிப்பு வழக்கு போட்டு அங்க இருந்த எல்லாருமே வந்து திட்டி தீர்த்து நீங்க எல்லாருமே இதுல யாருமே நீங்க கை வைக்கூடாது சிபிசிஐடிக்கு மாத்திருந்தது. அப்போ தமிழக அரசு வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே சிபிசிஐடிக்கு மாத்தி இருந்தது. அதையுமே வந்து கேன்சல் பண்ணி நேரா வந்து என்ன பண்ணுச்சுன்னா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார் திரு மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமார். அவர்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க, நீங்க வந்து பண்ணுங்க முத்துக்குமார் வந்து நீங்க இதை வந்து கேர் எடுத்து பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அவர் என்ன பண்றாரு, சிபிஐ கையில வந்து ஒப்படைக்கிறாரு இந்த விசாரணையை. அதுக்கப்புறம் தான் உண்மைகள் வந்து வெளிவரும். அது எல்லாருமே தெரிஞ்சதுதான். இதாவது இவ்வளவு சமூக வலைதளம், அவங்க சிசிடிவி கேமரா, பல சாட்சிகள் பல பேர் இருந்தா கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5ல இருந்து 6 வருஷம் வந்து இந்த விசாரணை வந்து நடந்திருக்கு. இந்த விசாரணையில வந்து என்ன அவங்க வந்து சிபிஐ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஃபெயிலியர் ஆஃப் டியூட்டி பை ஸ்டேட் அத்தாரிட்டிஸ். அதாவது ஏன் சிபிஐ கிட்ட கொடுக்குறாங்கன்னு ஒரு ரீசன் சொல்றாங்க. இவங்க இந்த
போலீஸ் ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் வந்து, அதாவது அந்த முதல் ஜட்ஜ் வந்து சரியா பார்க்காம அனுப்புறாரு இல்லைங்களா, அந்த போலீஸ் அப்ப அவர் பார்த்திருக்கணும். இல்லைன்னா அந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்ட அந்த வெண்ணிலா பார்க்கணும், ரெண்டுமே பார்க்கல. அது வந்து முதல் தவறு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, கோவிட் அப்படின்றது வந்து ஒரு அவசர கால திட்டம், அவசர காலத்துல ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். அந்த நேரத்துல அந்த விஷயத்தை பயன்படுத்தி தான் இந்த 2 பேரையும் அவங்க பர்சனல் அஜெண்டாக தான் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே சொன்ன அந்த மொபைல் போன் வாங்குறது ஒரு பிரச்சனை இருந்தது. அதை வந்து அதை காரணம் சொன்னா ஒத்து வராதுன்னு இதை காரணமா வச்சு கோவிட் டைம்ல அதிகமான நேரத்தில் ஒரு கடையை திறந்துதான் சொல்லி தான் அவர் தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ளிட்டு போறாங்க. ஸோ அந்த அந்த எமர்ஜென்சி பவர் வந்து தப்பா யூஸ் பண்ணாங்க அப்படின்னும், அதாவது அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஜுடிஷியல் மெடிக்கல்னா அந்த மருத்துவமனை சம்பந்தப்பட்டதையும், அப்புறம் வந்து அந்த ஜட்ஜு ஃபர்ஸ்ட் இந்த ஜட்ஜை ஒழுங்கா பார்த்துருக்கணும். முதல்ல வந்து இன்னொன்று வந்து அந்த ஸ்டேட் நெக்லிஜென்சி அப்படின்றது வந்து என்னன்னா, நம்முடைய அத்தாரிட்டிஸ் வந்து சரியா வந்து அதை அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களாம் வந்து சரியா வந்து அதை பண்ணாதனாலையும், அடுத்தது ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து பயங்கரமான பவர் கொடுக்குறாங்க, இது பண்றாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க சிபிஐ விசாரணைக்கு தேவைன்னு சொல்லிட்டு. இந்த காரணங்களால் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ விசாரணை தேவைன்னு சொல்லிட்டு கோர்ட் ஒரு முடிவு எடுத்து சிபிஐ கொடுக்குறாங்க. அந்த சிபிஐ அதை சரியாக பயன்படுத்தி 9 பேருக்கும் வந்து மரண தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. அந்த நம்முடைய நீதிபதி அவர்கள் அந்த 9 பேருக்கும் இரட்டை மரண தண்டனை கொடுத்து, என்னென்ன தண்டனை வரம் கொடுத்தான்னு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து அதை பத்தி ரொம்ப பேர் டிஸ்கஸ் பண்ண, நம்ம அதை வந்து பெருசா ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. நமக்கு வந்து ஒரு மரணத்துக்கு நீதி வந்து இன்னொரு மரணம் அப்படின்றத நம்ம கமலஹாசன் சார் சொன்ன மாதிரி தான், நமக்கு மேல பெரிய உடன்பாடு இல்லை. ஆனா அதுக்கு இணையான ஒரு தண்டனை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். உயிரோட வந்து இப்போ அதுல வந்து ஒருத்தர் வந்து ஏற்கனவே வந்து ஒருத்தர் இறந்துடுறாரு. இந்த 10 கைதிகள்ல வந்து ஒரு 10 பேர் கொன்றதுல வந்து ஒருவர் வந்து ஆல்ரெடி வந்து இறந்துடுறாரு. மீதம் இருக்கிற இந்த 9 பேருக்கும் நம்ம டெத் சென்டென்ஸ் கொடுக்கலனா கூட கடைசி வரைக்கும் வந்து கொடுத்துட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி கொடுக்கலனா கூட நான் எதிர்பார்த்தது வந்து அந்த வாழும் முறை வந்து அவங்களுக்கு என்னென்ன தண்டனை உண்டு, என்னென்ன துன்பமான தண்டனை எல்லாமே கொடுத்தாதான், வாழ்ந்துட்டே அந்த இறப்பு அப்படின்றது வந்து ஒரு செகண்ட்ல முடிஞ்சு போயிடுது. வாழும்போது அவங்க செஞ்சதை நினைச்சு வந்து அவங்க ஒரு நொடியும் சாகணும், அந்த மாதிரி துன்பமான ஒரு தண்டனையை கொடுக்கணும். அது இப்ப இல்லை. பட் ஆனா நீதிபதி சொன்னதை நம்ம மறுத்து பேசுறதுக்கு இல்லை, அதை பல பேர் ஆதரிக்கிறாங்க. நம்மளும் ஆட்டோமேட்டிக்கா விரும்பலனா கூட நம்ம அதை ஆதரிச்சுதான் ஆகணும். அந்த 9 பேர்ல இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், இந்த முருகன், எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு எப்படி அந்த மனசு அவங்களுக்கு வந்ததுன்னு கூட நம்மளுக்கு வந்து அதை வந்து தீர்மானிக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு குரூரமான ஆட்கள் இருக்கிறாங்க. பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், துல்லாம், முத்தராம் மற்றும் முருகன், தாமஸ், இந்த மாதிரி செல்லதுரை அப்படின்ற அந்த 9 பேரும் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எப்படி செஞ்சாங்க அப்படின்றது நம்ம சொல்ல முடியல. இனி இது போல் நடக்கக்கூடாது, கடைசி மூச்சில் வரை போராடுவோம்னு சொல்லிட்டு ஜெயராஜ் மகள் பெர்சிஸ் வந்து அந்த நேரத்துல வந்து பேட்டி கொடுத்திருந்தாங்க. சரி, இப்போ நம்ம இதெல்லாம் ஓகே, தண்டனை எல்லாம் கொடுத்துட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. இதுக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அஜித் குமார் அப்படின்ற ஒரு நண்பர் வந்து இதே மாதிரி இந்த ஆட்சியில காவல் நிலையத்துல வந்து இறக்குறாரு. இப்போ அப்போ அரசியல், அது வந்து அரசியலாக்கப்பட்டது. அப்போ அரசியலாக்க, இது வந்து தவறான விஷயமா இருந்தா கூட அது அரசியலுக்காக பயன்படுத்தப்பட்டது. அதனாலதான் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து நம்ம ஆட்சி இழக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமா இருந்தது. இப்ப கூட பாத்தீங்கன்னா தேர்தல் நெருங்கின நேரத்துல ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இதையுமே அரசியலா இருக்குமோன்னு சில பேர் வந்து சந்தேகப்படுறாங்க. நான் அதுல சந்தேகப்படல. இருந்தா கூட அந்த சந்தேகப்படும் நபர்ல வந்து நம்ம குறையும் சொல்ல முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட நீ தேர்தல் ஒரு நேரத்துக்கு நெருக்கத்துல இந்த ஒரு விஷயம் வந்து ஞாபகப்படுத்தி மீண்டும் எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு வந்து ஒரு அந்த ஒரு பண்ணதை நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்து மணல்ல மாறி இருக்கு. அந்த நேரத்துல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேற மாதிரி கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு எங்களை போற ஆட்களுடைய ஒரு மனசு. பட் அது வந்து ஃபேக்ட், ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் வந்து நம்ம நியாய தர்மல பார்க்க முடியாது. சரி, இப்ப இது மாதிரி நடந்துட்டே இருக்கு தொடர்ந்து. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நடக்குது. இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்றத நம்முடைய யோசனை நம்ம எடுத்து போடும்போது, ஒரு விஷயம் நடக்குதுன்னா, ஒரு துன்பமான விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு வந்து ஒரு முடிவு இருக்கணும். இனி இது போல் நடக்காம இருக்கிறது என்ன விஷயம் நம்ம பார்க்கணும். அதுக்கு நமக்கு தெரிந்த ஒரு சில தீர்வுகள்ல ஒரு மிக முக்கியமான தேர்வு காவல் நிலையத்தில் கண்காணிப்பு கருவி. அதாவது நம்ம கேமரா வந்து அங்க வந்து 24/7 வந்து ஒர்க் ஆகணும், ஆஃபே ஆகக்கூடாது. அது எல்லாமே இப்ப நம்ம ஒரு ஆபீஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு எம்டி என்ன பண்ணுவாரு, ஒரு ஒரு இடத்துல ஒரு லொகேஷன்ல இருக்கிற அந்த கேமரா வந்து கண்காணிக்க மட்டுமே ஒரு ஆள் இருப்பாங்க. அவர் தொடர்ந்து கண்காணிச்சுன்னு இருப்பாரு. அவர் வந்து என்ன நேரமா வந்து எப்ப நீ என்னப்பா தம்பி என்ன பண்ற, என்ன ஒர்க் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எங்கப்பா போற, நீ எந்த டைம்ல ஏன்பா வெளியில போன, அந்த பையன் ஏன்பா உள்ள வந்தா, நம்ம பின்னால் நம்ம ஓட்டி பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த லைவ் கேமரா வந்து இப்ப எப்படி வந்து ஸ்ட்ரீட் எல்லாம் எப்படி வந்து கண்காணிக்க கேமரா வச்சிருக்காங்களோ அதே மாதிரி காவல் நிலையத்தும் கண்காணிக்க ஒரு ஒரு தனியா வந்து ஒரு ஒரு ஆபீஸை போட்டு
அங்க சில அதிகாரிகளை உட்கார வச்சு ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு இடத்துல வச்சு அதை பார்த்துக்க ஒரு கண்காணிப்பு கருவி பொருத்தக்கூடிய ஒரு காவலன் கண்காணிப்பா 24/7 வந்து கண்காணிக்கப்பட வேண்டும் அப்படின்றது ஒரு முதல் தீர்வா இருக்கும். அடுத்தது காவலர்களுக்கு மருத்துவ ஆலோசனை, இந்த கவுன்சிலிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து காவலர் என்ன பண்றாங்கன்னா அந்த வீட்டு பிரச்சனை, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு டீச்சர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டுல இருந்து என்ன பிரச்சனைனா நேரம் வந்து பசங்க அடி அடிப்பாங்க. அது அந்த காலத்து இந்த காலத்து அடிக்க விட மாட்டாங்க, ஆனா திட்டுவாங்க, பசங்க வந்து திட்டிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய மேனேஜர் இருக்காருன்னா அவர் நேரம் வீட்டுல பிரச்சனை நேரம் வந்து என்ன பண்ணுவார், வேலை செய்யறவங்க வந்து அவங்க ஒழுங்கா தான் வேலை செஞ்சிருப்பான், அவனா திட்டி தீர்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அவனோட பர்சனல் பிரச்சனை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்கிட்ட காட்டக்கூடிய பழக்கம் வந்து எல்லாருக்குமே உண்டு, பொதுவா எல்லாருக்குமே உண்டு. அந்த மாதிரி இருக்க மத்தவங்க பிரச்சனை கிடையாது, அந்த காவல்துறையில இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது அவங்க செய்யக்கூடிய செயல் வந்து மத்தவங்க வந்து டைரக்டா பாதிக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு தொடர்ந்து வந்து மருத்துவ ஆலோசனை கொடுத்துட்டு அவங்களை கண்காணிச்சுட்டே இருக்கணும் அப்படின்றது ஒரு 2வது தீர்வாக இருக்கும். காவலர்களுக்கு கண்காணிப்பு படை அமைப்பது அப்படின்னா, ஒரு காவலர் போறாருன்னா இப்ப நம்ம இந்த படத்துல சில படங்கள்ல காட்டுற மாதிரி தான் பண்ணும் போல இருக்கு. ஒரு ஒரு போலீஸையுமே ஒரு 10 ஸ்டேஷனுக்கு வந்து யாருன்னா ஒருத்தர் வந்து அவர் என்னென்ன தப்பு பண்றாரு, ஏது பண்றாரு, எப்படி போறாரு, ஒழுங்கா தான் நடந்துக்கிறாரான்னு சொல்லிட்டு ஒரு கண்காணிப்பு படையே அமைக்க வேண்டியதா இருக்கு. இப்போ ரவுடி இருக்காங்க அப்படின்னு சொன்னா ரவுடி வந்து ஒரு போலீஸ் வந்து கண்காணிச்சே இருப்பாரு, போறாரா வராரா, எத்தனை மணிக்கு ஜெயில விட்டு ஜாமீன்ல வரான், எங்க போறான், எங்க வரான். அதே மாதிரி இதுல வந்து மிக முக்கியமான காரணம் வந்து சாதாரண ஆட்கள், ஒரு காவல் நிலையம்னு சொல்லி போனீங்கன்னா சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு ஏட்டுலாம் அதெல்லாம் பண்ற முடியாது, ஒரு பெரிய அதிகாரி தான் பண்ணுவாங்க. அந்த பெரிய அதிகாரிகளை மட்டும் தொடர்ந்து கண்காணிக்க வந்து ஒரு கண்காணிப்புன்னு அவங்க ஸ்டேஷன்ல இருக்கும்போது நம்ம 24/7 வந்து நம்ம கேமரா வச்சு பாக்குறோம். பட் அவங்க வெளியில போகும்போது வரும்போது ஒரு ஸ்பை மாதிரி வந்து ஒரு டீம் வந்து அவங்க பர்சனல் மேட்டர்லாம் கூட இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்றாங்களா, இந்த மாதிரி விசாரணைகள் என்ன பண்றாங்களா, அவங்க பர்சனல் ஏஜென்ட்ஸை காட்டுறாங்களா, தவறு தண்டை என்ன பண்றாங்களான்னு சொல்லிட்டு ஒரு கண்காணிப்பு படை அமைச்சா இது மேலும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து குறைக்கும் அப்படின்றது என்னை போடுற ஆட்கள் நான் அந்த மாதிரி நம்புறேன். நம்ம பலர் நம்புறாங்க, அந்த மாதிரி நான் நம்புறேன். இந்த மாதிரி நம்ம இந்த இந்த சாத்தான் குளம் இந்த இரட்டை கொலை வழக்கு வந்து இத்தோட முடிவு பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கொலை இதுக்கு மேல நடக்கக்கூடாதுன்னா இதுக்கு வந்து ஒரு தீர்வு ஏற்படணும். அந்த தீர்வை இது வந்து சாதாரணமா எடுத்துக்கூடாது. இந்த தீர்ப்பு வந்து அதுக்கான ஒரு தண்டனையை வாங்கி கொடுத்தது தவிர இது போன்ற மற்றொன்று நடக்கக்கூடாது அப்படின்னா இது ஏதோ ஒரு தீர்வை நோக்கி வந்து நகர்ந்தாகணும். அந்த தீர்வு இதுவாக கூட இருக்கலாம்.